வட்டிக்கல்லிருந்து பைக்கில் ட்ரிங்கோக்கு போகிறது உண்மையான ஒரு வேர்த்தான பயணமாக இருக்குமா? பயணத்தில் இடையில் வந்து பைக்கில் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா? அப்படின்னு சொன்னால் பெரிய இடம் வந்து காட்டுப்பகுதியாகவே இருக்குது. ஏன் வந்து பைக்கில் போகிறது வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது காஜான்னு சொல்லுவாங்களா முஸ்லீம். காய்களோ விவர்ஸ் வெல்கம் டு ஒன்று வ்ளாக். ஸோ இந்த வீடியோவில் வந்து பட்டிக்குளோலேருந்து ரிங்கோக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அதிகாலை 4 மணிக்கிட்டே இருக்கும் பட்டிக்குளோ இருந்து வலிக்கிட்டேன். ஸோ ஜாழ்ப்பாணத்துலேருந்து ஃபஸ்ட்டாக வலிக்கிடும் போது எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு, எப்படி போகிறோம்னு. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சைக்கிள்லேயே வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பட்டிக்குளோ மட்டும் வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாம் எங்களோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். முதல் தான ஒரு காலத்தில் வந்து நாங்கள் பயப்படணும் எப்படி ட்ராவல் பண்ணுறது, இவ்வளோ தூரம் பண்ணுறது. இப்போ எல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இப்படியே வந்து அப்படியே மார்னிங் சாப்பிட்டுலாம் சொல்லி கடைக்கு வந்தா கடையில் வந்து இது காஜான்னு சொல்லுவாங்களா முஸ்லீம். மேலே வந்து சீனி போட்டுக்கிறாங்க அவங்களோட ரொட்டிக்கு மேலே காஜாவாம் இருக்குது. அதான் ஏற்கனவே வந்து அதில் சீனி தான் போட்டுருக்காங்க. அதோட வந்து சுகரும் வந்து தந்துருக்குறாங்க. இவங்களோட ஒரு பழக்கம் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒன்று சாப்பிட்டா கடைசியாக வந்து இனிப்பாக வந்து முடிக்கும், ஸ்வீட்டில் வந்து முடிக்கணும்னு சொல்லி அவங்க சீனி இல்லாடி ஏதாவது தருவாங்க கடைசி காஜா. அது என்ன மாவு ரொட்டிக்கு காஜா. அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு போகலாம்னு வந்து நிற்கிறோம். என்று சொன்னால் நிறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணணும். அதோட நிறைய தூரம் வந்து இடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான தூரம் காடாகவே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போகிறது உண்மையாகவே நல்ல பழங்கள் இல்லாட்டிக்கு ஏதாவது தண்ணி கண்டிப்பாக கொண்டு போகணும். ஸோ அப்படி ஏதாவது வந்து வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறேன். ஸோ இது வந்து ஓட்டமாவடியில் தான் நிற்கிறோம். மட்டக்களப்புக்குள்ளே வந்து நீங்கள் எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு பாலத்தை, இப்படி ஒரு பெரிய பாலத்தை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்படி நிறைய பாலங்கள் வந்து அதிகளவான பெரிய பாலங்கள் இருக்குது. ஸோ இலங்கையில் வடக்கு பகுதியிலெல்லாம் இப்படி பாலங்கள் வந்து சரியான குறைவு. ஆனால் இங்கே வந்து நிறைய பாலங்களை காணும். வாகரை என்ற பிரதேசத்துக்குள்ளே இனித்தான் போகிறோம். ரொம்ப வந்து காட்டு பிரதேசம். ஸோ இந்த பாலத்தால் தான் தாண்டி வந்து வாகரைக்குள்ளே போகணும். வாகரைன்னு சொன்னால் அது வந்து பெரிய ஒரு பரந்த வெட்ட வழி பிரதேசம். ஆனால் வந்து நிறைய கற்பாறைகளை வந்து காணலாம். ஸோ எப்படி இந்த கற்பாறைகள் எல்லாம் வந்து இங்கே வந்து என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நிலத்தில் இந்த வளர்ந்த பெரிய கற்பாறைகளாக தான் இருக்கும். அதுவும் கற்பாறைகளுக்கு மேலே வந்து ஒரு வித்தியாசமான சின்ன சின்ன கற்பாறைகளை வந்து காண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கீழே உருண்டு விழுந்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்படி வந்து இவ்வளோ உயரத்தில் வந்து அந்த பாறைகள் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. ஸோ இது வந்து இயற்கையாக எங்களை வந்ததா இல்லாட்டி யாராச்சும் கொண்டு அப்படி வச்சுருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நிறைய இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு வெட்ட வழி பிரதேசமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் ரோட் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ நல்ல ரோட்டுகளை வந்து போட்டுக்கிறாங்க. அதால் வந்து போக்குவரத்துக்கு வந்து யாரும் யானை நிற்குமா அப்படி இப்படி எதுவுமே வந்து பயப்பட தேவையில்லை. ஆனால் இரவு டைமில் வந்து வர்றது ரொம்பவே வந்து ஒரு பயம் தான். என்னென்னு சொன்னால் யானைகள் வந்து நடு ரோட்டில் கூட நிற்கக்கூடும் அந்த இடங்களில். ஸோ நாங்களும் வந்து நிறைய பேரை கேட்டோம், நைட்டிலலாம் போக முடியுமான்னு சொன்னேன். நிறைய பேர் சொன்னதும் இரவில் வந்து போகாதீங்க, ஆனால் பகலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன சொன்னால் நாங்கள் போகும்போதே நிறைய வாகனங்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதை விட நிறைய வீடுகளும் வந்து அங்கே தூர வீடுகள் இருந்தாலும் வந்து அதிகளவான வீடுகள் வந்து இடைகளுக்கு வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட சின்ன டவுன்கள் மாதிரி சின்ன கிராமங்கள் மாதிரி நடுவில் வந்து இருக்குது. ஸோ யாரும் வந்து பயப்படாமல் இதுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ட்ராவல் பண்ணலாம். ஸோ வாகரையை தாண்டி இங்கால வந்தால் ஜின்னா நகரன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கே வந்து பச்சை பசுலண்டு அவ்வளோ அழகாக இருக்கும். காரணம் வந்து நிறைய இடங்களில் வந்து வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. ஸோ எங்களை பழைய காலங்களில் வந்து இப்படி வாய்க்கால்களில் குளித்த அனுபவங்கள் இருக்கும். ஆனால் இப்போவும் வந்து இந்த ஜின்னா நகரில் குடும்பத்தோடையே வந்து குளித்து கொண்டு இருக்கிறாங்களா. அப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை லைஃப்பை பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே தான் வரணும். ஸோ திருவோணமலைக்கு ரொம்ப கிட்ட தான் இந்த ஏரியா இருக்குது. ஸோ அதிகமாக நாட்கள் குடும்பத்தோடைய வந்து குளிச்சு கொண்டு நிற்கிறாங்க. ஸோ அதால் தான் நான் வீடியோ எடுக்க இல்லை. ஸோ ஏதாவது நினைக்கிறாங்களா அப்படி ஒன்று தெரியல. வீதியோரங்கள் எல்லாமே வந்து அதிகமான மரங்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து பெரிய மரங்கள் நிற்குது. வாகரை என்ற அவ்வளோ பெரிய ஒரு பரந்த வெட்டவெளி பிரதேசத்தை தாண்டி இங்கால வர. ஸோ இங்கால வந்து நிறைய அதிகமான மரங்கள் இருக்குது. உண்மையாக வந்து இந்த ஊர் மக்கள் அந்த மரங்களை வந்து அப்படியே விட்டு வச்சுக்கிறாங்களேன்னு தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் அதெல்லாம் நிறைய இடங்களில் வந்து வெட்டிடுவாங்க. ஆனால் இங்கால வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வீதியோரங்களையே நிற்கிது. காரணம் வந்து அந்த தண்ணியும் வந்து இங்கால வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கிற காரணத்தால் வந்து அது இருக்கலாம். ஸோ பச்சை பசையிலண்ட அப்படி ஒரு ஊருன்னு சொன்னால் இந்த ஜின்னா நகரை தான் சொல்லுவேன். நான் வீடியோவில் வரும்போதும் எங்களோட பழைய வீடியோவில் வந்து இந்த மலையை காட்டியிருப்பேன். எனக்கு இந்த மலையோட பேர் தெரியல. கண்டிப்பாக யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மூதூருக்கு கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இனி அங்கால வந்து
மூதூர் தான் இருக்குது. அதுக்கு இங்கால இருக்கிற ஒரு மலை தான். மேலேயும் கூட ஒரு பெரிய புத்தர் சிலை வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இந்த பகுதி வந்து மூதூர் பாலம். ஸோ பெரிய ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு அழகான ஒரு பாலம்னு சொன்னால் இந்த மூதூர் பாலத்தை சொல்லலாம். இனி நாங்கள் போகிற இடம் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து மாபிள் பீச் ஒன்று இருக்குது. அந்த மாபிள் பீச்சுக்கு தான் போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து எங்களோட வீடியோக்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை. ஸோ இன்னொரு இடத்துல இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.